ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு துரந்தர் தி ரிவெஞ்ச் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி போன வருஷம் ரிலீஸ் ஆகியிருந்த துரந்தர் படத்தை பாருங்கள். அந்த படத்தில் கண்டினியூஸாக இந்த படம் வந்து 3 hours 45 நிமிஷம் கிட்ட ஓடுது. கிட்டத்தட்ட 2 படத்தை பார்க்குற அளவுக்கான ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை கதையை பற்றி பார்த்துடலாம். இந்தியன் ஏஜெண்ட் வந்துட்டு பாகிஸ்தானில் கூட கராச்சியில் வந்து அங்கே பலோஜ் மக்கள் இருப்பாங்க. அந்த மக்களுக்கு வந்து ஒரு கேங் வந்து லீடராக இருப்பாங்க. அந்த கேங்குக்குள்ளே நுழைஞ்சு அந்த கேங்கு நிறைய ஹெல்ப் பண்ணி டாப் 3க்கு வந்துடுவார். அந்த கேங் லீடரை வந்துட்டு ஹீரோ கொன்றுவார். இதுதான் வந்து துரந்தர் படத்துடைய கதை. இப்போ துரந்தர் 2 கதை என்னன்னா, இப்போ அந்த கேங்கோடைய லீடராக வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துடுவார். அதுக்கு அடுத்து இந்தியாவை தாக்குன நிறைய டெரரிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய நேம்லாம் வந்து நோட் பண்ணிகிட்டே வருவார். அவங்க எங்கே இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி ஆயுதங்கள் வருது, இவங்களுக்கு எப்படி காசு வருது, எங்கே ட்ரக்ஸ் வருது, இது எல்லாமே இந்தியாவுக்கு எந்த வழியாக போகுது, இந்தியாவில் இருந்து யார் வந்து சப்ளை பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு இவர் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். இது பார்ட் 1லேயுமே பண்ணிட்டு இருப்பார், பார்ட் 2லேயுமே வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத கும்பல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அவங்களுடைய லீடர் யாரு, அவங்களுக்கு எப்படி பணம் வருது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஹீரோ எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு அந்த சிஸ்டம் அழிச்சாரா இல்லையா, இந்தியாவுக்கு வந்து அவருடைய தேசப்பட்ட காமிச்சாரா இல்லையா, அதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. பாகிஸ்தானில் இவர் 15 வருஷமாக வந்து ஸ்பையை வேலை செஞ்சுட்டு இருப்பார். இவர் வந்து இந்தியாவுக்கு வேலை செய்கிறாரா இல்லை பாகிஸ்தானில் ஒரு கேங் லீடர் ஆக போகிறாரா, அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஏற்பட்டுரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பணமும் பேரும் ஆயுதங்களும் வந்து இவர்கிட்ட அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக சொல்ல போனால் பாகிஸ்தானில் கூடிய ஒரு தீவிரவாத கும்பலுக்கு இவருமே மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறிடுவார். 15 வருஷமாக பாகிஸ்தானில் ஒரு ஸ்பையாக வந்திருப்பார். அவர் ஏன் இங்கே வந்தார், அவர் இந்தியாவில் இருக்கும் போது எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சார், அந்த நாட்டு மக்கள், அதாவது இந்திய நாட்டு மக்களே அவங்க குடும்பத்தை எப்படி அழிச்சாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு இந்தியனாக இருந்து பாகிஸ்தான் ஸ்பையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். இந்தியாவில் கூடிய குடும்பத்தையும் பார்த்துக்க முடியாமல், பாகிஸ்தானில் கூடிய குடும்பத்தையும் பார்த்துக்க முடியாமல் அவர் வந்து நடுவில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருப்பார் டைரக்டர். இந்த படத்தில் வந்து 18+ சீன்ஸ் வந்து அதிகமாகலாம் கிடையாது. அதாவது ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சிகள், கை கால்கள் துண்டா போகிற மாதிரி காட்சிகள், வெடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸ் தான் இருக்குது தவிர மற்றபடி 18+ வேறு எதுவுமே கிடையாது. இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாம் கேட்டால் அந்த அளவுக்கு எந்த கண்டென்ட்டுமே கிடையாது. இவங்க வந்து யங்ஸ்டர்ஸ்க்காகவே இந்த படத்தை எடுத்துருக்க மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு 45 வயசு மேலுக்கு வந்து படத்தை வந்து ஒரு 3.5 மணி நேரம் படத்தை வந்து உட்காந்து பார்க்க மாட்டாங்க. அதனால பொறுமையும் கிடையாது. உங்களுக்கு பொறுமை இருக்குது, ஒரு 4 மணி நேரம் உட்காந்து ஒரு படத்தை பார்ப்பேன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். எங்கேயுமே லேக்ன்றது பெருசாக கிடையாது. அதான் அந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தை வந்து எங்கே தான் ஷூட் பண்ணாங்க தெரியல. இந்தியாவில் வந்து செட்டு போட்டு எடுத்தாங்களா இல்லை உண்மையாகவே பாகிஸ்தானுக்கே போய் அங்கே ஷூட் பண்ணாங்களா எனக்கு தெரிய மாட்டேது. ஏன்னா அங்களுடைய தெருவு, வீடு, மசூதி, அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸு, இந்த மாதிரி அங்கே லொக்கேஷன்ஸு, ரோடு, இந்த மாதிரி நிறைய விஷயம்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேயே போய் எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ பெரிய செட்லாம் வந்து இந்தியாவில் போட்டு எடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் பாகிஸ்தான்லேயே போயிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு படத்தை எடுக்க முடியுமான்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 4 மணி நேரம் உங்களால் உட்காந்து ஒரு படத்தை பார்க்க முடியும் அப்படின்னா இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். எங்கேயுமே லேக் இருக்காதுன்றது நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.